எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாத்தில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. அதாவது தமிழ் மாதத்துல கடைசி மாதம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பங்குனி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பங்குனி மாதம் சொல்லுவோம். அதாவது மற்ற வருஷத்தை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமாக சூரியனோட சனி, ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் வந்து இணைவு பெறுது. சரிங்களா? அதாவது சூரியனோட சேர்த்து 5 கிரக சேர்க்கை மீனத்துல நிகழப்போகுது. சரிங்களா? மீன ராசியில இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமற்ற விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசி கால புருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலாத்துல சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், விசாகம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைவு பெற்ற தன்மையிலையும் பாக்கியத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். இப்போ திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்றேன், பங்குனி மாதத்துடைய முதல் பகுதி திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது நீங்க தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலை தற்போது நீடிக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில. மேலும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதுவே 2ஆம் இடம் தனஸ்தானமும் சொல்லுவோம். அந்த வகையில வருமானம் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள், சில ஏற்றங்கள் கண்டிப்பா பார்ப்பீங்க. என்ன ஒண்ணு, ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவு பெற்று உச்சம் பெற்று விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சுப செலவுகள், சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பிறந்த இடத்தை விட்டு வெளியே போய் பிழைக்கிறது, அதாவது கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு அங்க வந்து வேலைக்காக, உத்தியோகத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பா நல்லபடியா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தொழில் முனைவோருக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டுங்க. சரிங்களா? என்ன ஒன்று, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது கொஞ்சம் உண்டுங்க. கொஞ்சம் விழா முயற்சியோடு நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆனால் தடைகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மறைமுகமான வழியில சில வருமானங்கள், சில அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு சில லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. காரணம் 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார், அதுதான் விஷயம். சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடம் வலுக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்துல இத்தகைய 5 கிரக சேர்க்கைகள் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல துலா ராசிக்காரன் கவனம் எடுத்துக்கணும். 2வது விஷயம், எதிரிகளை ரொம்ப சுலபமாக நீங்க சம்பாரிச்சுப்பீங்க. வேலை செய்யறதுலயும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மைகளை வளர்த்துக்குங்க. யாரையும் மூஞ்சுக்கு நேராக பகைத்து கொள்ள வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில அந்த கடன் சார்ந்த விஷயங்களை சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பணத்தை கைமாத்தா கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ பணம் சார்ந்த விஷயத்துல துலா ராசிக்காரர் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. பிரச்சனையை தேடி போய் நீங்களா தான் மாட்டுவீங்க. பிரச்சனை உங்களை தேடி வரதை விட வாலண்டரே நீங்க தான் போய் மாட்டி தலையை கொடுப்பீங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் மூக்கம் நுழைக்காம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தேவையில்லாத விஷயத்துல நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் தலையே இடாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்றதுட்டா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து அணுகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சுக்கிரன் வந்து உச்சம் பெற அதாவது 6ஆம் இடத்துல வலுக்க என்னன்னா கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் போராட்டங்கள் சற்று இருக்கும், பிரச்சனைகள் சற்று இருக்கும். மேலும் 2வது பகுதி பங்குனி மாதத்துடைய 2வது பகுதியில செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து நீசமாவார். அப்போ ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வரும். அதாவது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள், மனைவிக்கும் உங்களுக்கும் அல்லது கணவனுக்கும் உங்களுக்கும் இடையே கொஞ்சம் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரிக்கும். அல்லது வாழ்க்கை துணையாருக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்.
அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்க இந்த மாதிரி 2வது பகுதி உங்களுக்கு சுமார் தான். கொஞ்சம் பொறுமை அப்படின்றது அதிகமாக உங்களை பொறுத்த வரைக்கும் தேவை. 2வது விஷயம், தேவையில்லாத விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காம இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க போய் வாலண்டரியா நீங்க மூக்க நுழைச்சா மட்டும்தான் பிரச்சனையில மாட்டுவீங்க. அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயல்லையும். சரிங்களா? மொத்தத்துல இந்த காலகட்டம், இந்த பங்குனி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு மாதம் தான். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.